இதில் இதுதான் பூ, இப்படி பூ பூத்துருக்கு வாட்டர் ஆப்பிள். இதில் பூ பூத்துருக்கு. இதை பாருங்க, இதாவது காய் பூ பூத்துருக்கு. இதை பாருங்க, இங்கே ஒரு காய் இருக்குது. காய் இது இங்கே கூட பாருங்கள் ஃபுல்லாக பூ. அந்த பக்கம் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன், காமிச்சேன் சரியா. அந்த பூ இட்லி பூ காமிச்சு பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் வாட்டர் ஆப்பிளோட இது பூ. நெக்ஸ்ட்டு என்னத்தில் எப்படி இருக்குது பூ, வாட்டர் ஆப்பிளோட பூ. அடுத்து ரோஸ். ஆக்சுவலாக ரோஸ் வந்து நம்ம வெயிலுக்கு வந்து தாங்கவே தாங்காது. ரோஸ் மட்டும் ஏதோ கொஞ்சம் ரோஸ் மட்டும் இருக்குது. இதெல்லாம் பால்சம் வச்சுருக்கேன். இது ஃபுல்லு ரோஸ். இங்கே ஒரு எல்லோ கலர் ரோஸ் இருக்கு பாருங்க. அப்புறம் வெத்தலை அங்கே சரியாக பக்கம்லாம் தொருக்கு பாருங்க. இந்த பக்கம் வந்துருக்கு பாருங்க வெத்தலை. இந்த கொய்யா, சப்போட்டா தெரியுதா, கொய்யா சப்போட்டாலாம். கொய்யா வேணால் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், தெரியுதா கொய்யா. அது இன்னும் பெருசாகணும் கொய்யா. அது இப்போதைக்கு ஒரு மீடியமாக இருக்குது. ஐபி கொய்யானா பெருசாகணும். வெத்தலை, கொய்யா பார்த்து, சப்போட்டா பார்த்தாச்சு. இது தொட்டியில் அப்படியே சும்மா அங்கே வேஸ்ட்டாக தொட்டியில் பால்சமு. இதுக்கு வந்து அடுக்கு செம்பருத்தி, ரெட் கலரில் அடுக்கு செம்பருத்தி. இது பூ பூக்கும்போது காட்டுறேன் உங்களுக்கு ஒரு நாள் தனியாக வீடியோ போட்டுக்க. அடுக்கு செம்பருத்திலாம் நீட்டாக வந்து ரெட் கலர் அடுக்கு செம்பருத்தி. இது கத்திரிக்காய் இப்போ தான் நட்டு வச்சுருக்கேன். ஏற்கனவே வச்சேன், அறுவடை முடிஞ்சிச்சு. அதில் திருப்பி எடுத்து தனியாக இப்போ நட்டு வச்சுருக்கேன். இது மிளகா எல்லாமே காய் விட்டுருக்கு. இப்போ தான் பூ பூத்து காய் விட்டுருக்கு. கொட்டி கொட்டியாக தான் பூ ஒயிட் கலர் உங்களுக்கு பூ காய் விட்டு. இது மல்லிச்செடி தரையில் வச்சுருக்கேன், மல்லிச்செடி. அது மந்தக்களி கீரை. இது மந்தக்களி கீரை ஃபுல்லாகவே வீட்டுக்கு கடைஞ்சி மந்தக்களி கீரை. இது தக்காளி பிளான்ட் தெரியுதா, தக்காளி. பீர்க்கங்காய் தெரியுதா, அது ஒருக்கு பாருங்கள் காய் தெரியுதா. பீர்க்கங்காய் விட்டுருக்கு பாருங்கள், தெரியுதா பூவோட பீர்க்கங்காய். இது கத்திரிக்காய் ஃபுல்லாக மந்தக்களி, கத்திரிக்காய், பால்சம். இதெல்லாம் ஃபுல்லாக இந்த லைன் கத்திரிக்காய் வச்சுருக்கேன். இதெல்லாம் அறுவடை ஆகிடுச்சு. கத்திரிக்காய் பிரிச்சுட்டு திருப்பி உரம் போட்டு திருப்பி நட்டு வச்சுருக்கேன். கத்திரிக்காய், மந்தக்களி, இல்லை கீரை, பாலைக்கீரை, புதினா. அப்புறம் அறுவடைக்காய் கத்திரிக்காய்க்கு விதை போட்டு வச்சுருக்கேன். அறுவடைக்காய் விதை போட்டு மூடி வச்சுருக்கேன். அது இன்னும் கொஞ்சம் நாளில் இதாகும், குட்டி குட்டியாக வரும். ட்ராகன் பாருங்கள், அது மேலே வளர்ந்துச்சு, அது கீழே உடஞ்சிச்சு ஃபுல்லாக. அதனால் ட்ராகன் இப்போ தான் வருது. செடி நல்லா வந்துச்சுன்னா மேலே பெருசாக வந்து இந்த இதில் ஃபுல்லாக வைப்போம். ட்ராகன் ஃப்ரூட் இது. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக உங்களுக்கு என்னென்னா வாழை மரம். இது வந்து ரெட் பனானா, இது வந்து ரஸ்தாலி. 2 வாழை மரம். அது இப்போ தான் ரீசெண்டாக